ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் மகனே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். என் மகளே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உன்னுடைய சரீரத்தில் வியாதியோடு நீ வந்திருக்கிற, நான் உன் வியாதியை நீக்கி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தில் நோய் தாக்கும்போது, நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கும்போது நம்முடைய உள்ளமும் பாதிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வியாதி தாக்கிவிட்டால் நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்து, பலனை இழந்து நம்ம சோர்வுக்குள்ளாகி விடுகிறோம். அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தீங்கன்னா அதுதான் எல்லா செல்வத்திலும் குறைவில்லாத ஒரு செல்வம் என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இந்த நோய் நம்மை தாக்கிவிடும்போது நம்முடைய மனது பாதிக்கப்படுது, குடும்பம் பாதிக்கப்படுது, நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தை வியாதிப்பட்டு விட்டால் தாய், தகப்பன், அந்த குடும்பத்தில் சொந்தக்காரங்க எல்லாருமே மனதில் பாதிக்கப்பட்டு விடுகிறாங்க. ஐயோ, இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிற்றே. அப்போ ஒரு வியாதி வந்து விட்டால் நாம் பாதிக்கப்படுகிறோம், நம் குடும்பத்தார் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் அந்த வியாதியை விலக்கி உனக்கு சுகம் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு வலி இருக்குது. ஒருவேளை உன்னுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், செவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய லங்ஸு பாதிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் நரம்பில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு வலி, ஒரு வேதனை, அல்லது கேன்சர் வியாதி, அல்லது ஆஸ்தமா வியாதி, அல்லது பைல்ஸ் வியாதி, அல்லது அல்சர் வியாதி, ஏதோ ஒரு நோய் உங்களை தாக்கினதுனால ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம். சில வியாதி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், ரொம்ப காலம் மருத்துவர்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை கொடுத்தாச்சு, இப்போ சுகம் கிடைச்சிரும், இப்போ சுகம் கிடைச்ச, நீ பார்த்தே 15 வருஷம் ஆகிவிட்டாரு. இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு மனதில் ஒரு சோர்வு சிலருக்கு அப்படியே பழகிறோம். சரி, என்ன செய்கிறது, நம்ம என்ன பாவம் செய்தோமோ, சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த மாத்திரையை போட்டு வாழுவோம், விரக்தியோட மாத்திரையை போட்டே வாழ்க்கையை நடத்துவது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அந்த வியாதிக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு கட்ட போகிறார். அதுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார், அதுக்கு தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அப்போ இதுவரை சாப்பிட்ட மருந்து மாத்திரை இனி உனக்கு அவசியம் இருக்காது. இதுவரை காணப்பட்ட வலி வேதனை இனி உனக்கு இருக்காது. இதுவரை உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த மரண பயத்தை கொடுத்த அந்த வியாதி இனி உன் சரீரத்தில் இருக்காது. இதுவரை பாதிக்கப்பட்ட உன் உறுப்புகள் புதுசாக மாறிவிடும். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அதாவது ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல வியாதி இல்லாத நாட்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நல்ல சுகமாக திடகாத்திரமாக நடந்து பார்த்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை தேவன் திரும்பி வர பண்ண போகிறார். நோய் இல்லாத ஒரு வாழ்வு ஆண்டவர் தரப்போகிறார். அதான் வாக்கு தத்துவம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன் வியாதியை நான் மாற்றி உனக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் தருவேன். எனக்கு நடக்க முடியல, உன்னை நடக்க வைப்பேன். எனக்கு பார்க்க முடியல, உன்னை பார்க்க வைப்பேன். எனக்கு காது சரியாக கேட்க மாட்டேங்குது, கேட்க வைப்பேன். எனக்கு மூச்சு விட முடியல, லங்ஸை பாதிச்சிருக்குது, அதை சுகமாக்கி உனக்கு நல்ல மூச்சு விட வைப்பேன். இது ஆண்டவர் சொல்கிறார். அதான் அதுக்கு அர்த்தம், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு அற்புதம் இன்றைக்கு இந்த இடத்துல இயேசு எனக்கு செய்ய போகிறார் என்று நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. சரி, அப்ப ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்தில் 3/2 பகுதி அவர் போகிற இடெல்லாம் பிரசங்கம் பண்ணினார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், ஓமைகளாக பேசினார், மக்களுக்கு தேவையான வசனத்தை எல்லாம் உபதேசித்தார். உண்மைதான். அதே சமயத்தில்
பெரும்பாலான அவருடைய ஊழியத்தின் பகுதி வியாதியஸ்தரை சுகமாக்குவது, நோய் உள்ளவர்களை குணமாக்குவது, வியாதியஸ்தருக்கு அற்புதமான சுகம் கொடுத்து மகிழ்விப்பது. குருடரை பார்த்தா தொட்டு சுகமாக்கி விடுவார். சப்பானியை பார்த்தா எழும்பி நடன்னு சொல்லி நடக்க வைத்து விடுவார். திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வந்தா அவனை குணமாக்கி விடுவார். கூன் விழுந்த நிலைமையில் இருந்தால் கூனை நிமிர பண்ணி சுகமாக்கி விடுவார். இதான் இயேசு செய்தார். எல்லா இடமும் அவர் செய்த அற்புதங்கள் இந்த வேதத்தில் எழுதியிருக்குல்ல, எல்லாமே எழுதப்படலை. யோவான் எழுதும்போது சொல்றார், இயேசு செய்ததை எழுத ஆரம்பிச்சா அவர் செய்த அத்தனை காரியத்தையும் எழுதினால் உலகம் கொள்ளாதான். அவ்வளவு அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். யோவான் எழுதுகிறார். இயேசுவோடு இருந்து அவர் அற்புதம் செய்ததெல்லாம் பார்த்த யோவானே சொல்லுகிறார், அவர் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள், அவர் போன கிராமத்தில் பட்டணத்தில் அவரை தேடி வந்த மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்தார். அவ்வளவு திரளான அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். ஒருத்தரை கூட நான் உன்னை சுகமாக்க மாட்டேன் நீ போ அப்படின்னு இயேசு சொல்லவில்லை. அப்போ இயேசு எல்லாரையும் குணமாக்கினார். சில வசனத்தை பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள் சகல நோய்கள், எல்லாரும் சொல்லுங்க, சகல வியாதிகள் சகல நோய்கள் எல்லாத்தையும் நீக்கி விட்டார். அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு குணமாக்கி விடுவார். அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி மக்களுக்கு சுகம் தருகிறவர். இன்னொரு வசன வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இயேசு களைப்பா ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். ஊழியெல்லாம் செய்துட்டு ரொம்ப களைப்பாய் வந்திருக்கிறார். ஜனங்க பார்க்குறாங்க, பாவம் ரொம்ப களைப்பாக இருக்கிறாரு. ஆனால் இயேசு வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே சுற்று வட்டார கிராமத்துக்குள்ள ஆள் அனுப்பினாங்களாம். மக்களே, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார், 4 மாடிக்கு வந்திருக்கிறார், வாங்க வாங்க, இனி யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீங்க வாங்க, வியாதியஸ்தர் சுகம்பரன்னு வாங்கன்னு சொல்லி சுற்று வட்டார கிராமத்துக்கெல்லாம் ஆள் அனுப்பி இயேசு வந்திருக்கிறாரு, சுகம் தருவார், வியாதியஸ்தர்லாம் கொண்டு வாங்க சொல்லிட்டாங்க. இந்த செய்தி பரவன உடனே கிராமத்தில் இருந்தெல்லாம் சுற்று வட்டார கிராமத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. பெரும் கூட்டம். இயேசு பார்க்கிறார், இவ்வளோ பேருக்கு நான் ஒவ்வொருவராக கை வைச்சா என் கையெல்லாம் ஓஞ்சி போயிருமே. அவர் ஏற்கனவே ஊழியை செய்து செய்து பலவீனமாக இருக்கிறார். அதை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, இயேசுவே நீங்கள் எல்லாரும் யார் மேலே கை வைக்க வேண்டாம், நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க, இதில் உட்காருங்க, இதில் உட்காந்து கொள்ளுங்க. ஒரு ஸ்டூலோ சேரோ ஒரு கொண்டு வந்து போட்டாங்க, உட்காந்து கொள்ளுங்க, உங்களை தொடுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. நாங்கள் உங்களை தொட அனுமதி கொடுத்தா போதும், உட்காருங்க, நீங்கள் யாரையும் தொட வேண்டாம். சரி அப்படின்னு இயேசு அமர்ந்து கொண்டா. வரிசையாக வாங்க, இயேசுவை தொட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன சுகம் வேணுமோ இயேசுவை தொடுங்க, சுகம் கிடைச்சிரும். வசனம் சொல்லுகிறது, தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. தொட்டவங்க கேன்சர் வியாதியா சுகம், ஆஸ்துமா வியாதியா சுகம், ஆர்த்ரைட்டிஸா சுகம், அல்சர் வியாதியா சுகம், குருடா கண் திறந்து விட்டாரு, காது கேட்கலையா காது திறந்து விட்டாரு, தொட்ட எல்லாரும் சுகம். ஒருவர் கூட சுகம் பெறாம போகல. நல்ல வசனத்தை கவனிங்க, இயேசுவை தொட்ட யாவரும் சுகமாயிட்டாங்க. அப்போ இயேசுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் சுகமா இருக்கணும். இந்த கூட்டத்தில் ஒரு 10,000 பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு 100 பேரை நான் சுகமாக்கணும் அப்படி இல்லை, 10,000 பேர் சுகம் பெறணும். அதான் இயேசுடைய விருப்பம். நீங்க வந்திருக்கிற அத்தனை பேர் சுகமாகணும், அது ஆண்டவருடைய விருப்பம். தொட்ட யாவரும் சுகமானார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அஸ்தமனமான போது, இதான் சூரியன் மறைந்த அந்த சமயம், சாயங்கால நேரம், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. நிறைய பிசாசு பிடித்தவங்களெல்லாம் வீட்டார் இயேசுகிட்ட கொண்டு வர்றாங்க.
அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார். போ, அவங்கள விட்டு வெளியே. ஒரு வார்த்தை சொன்ன உடனே போய்விட்டார். பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார். இந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார். ஒருவரை கூட இல்லை இல்லை உனக்கு சுகம் கிடையாது போ அப்படி இயேசு சொல்லலை. நீ யாரு, நீ வராத, உனக்கு சுகம் கிடையாது அப்படிலாம் இயேசு சொல்லவில்லை. நீ எந்த ஊர், நீ என்ன மதம், நீ யூதன் இல்லை, உனக்கெல்லாம் சுகம் கிடையாது. இயேசு அப்படி யாரையுமே புறக்கணிக்கவில்லை. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தன்னை தேடி வர்றவங்க என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, எந்த தேசம், அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளாய் பார்க்கிறவர் தான் இயேசு. என்னை தேடி வர்றாங்களே, என்னை நாடி விசுவாசத்தோடு வர்றாங்களே அப்படின்னு பிள்ளைகளை போல பார்த்து, ஒரு தகப்பனுடைய அன்பு இயேசுவின் அன்பு. எல்லாரையும் சுகமாக்கினார். அந்த இயேசு தான் இன்றைக்கு இங்கே 4 மாடிக்கு வந்திருக்கிறார். எல்லாரையும் சுகமாக்க போகிறார். உங்க எல்லாரையும் அவர் குணமாக்க போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால நான் அவருடைய வல்லமையை, அன்பை விசுவாசிக்கிறேன். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். வசனத்தை பாருங்க. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர், சரீரத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஜனங்க கூட்டிக்கிட்டு வந்து இயேசுவின் பாதத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. இந்த இடம் இயேசுவனுடைய பாதஸ்தானம். நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது இயேசுனுடைய பாதம். இங்கதான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இங்கதான் அவருடைய பாதம் படிந்திருக்கிறது. அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். ஒருவரையும் வெறுமனே அனுப்பல. அன்றைக்கு அப்படி எல்லாரையும் சுகமாக்கின அந்த இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல உங்களை நேசித்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு காணிக்கை ஏதாவது கொடுக்கணுமா? நான் சுகம் பெறுவதற்கு தட்சணை ஏதாவது வைக்கணுமா? என் கழுத்தில் காதில் கிடக்கிற நகை ஏதாவது காணிக்கை கொடுத்தா எனக்கு சுகம் தருவாரா? இல்லை கையில் வலிக்குது, தங்கத்தில் கை செஞ்சு கொண்டு வைக்கலாமா? காலில் எனக்கு வியாதி, வெள்ளியில் கால் செஞ்சு கொண்டு வச்சிடலாமா? எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை மாதிரி தங்கத்தில் செஞ்சு வச்சுட்டா ஏசு அந்த ஆசீர்வாதம் தந்துருவாரா? ஏசு என்னதான் கேட்குறாரு? என்னுடைய பணம், காணிக்க, பொண்ணு, பொருள் என்ன கேட்குறாரு? நான் என்ன செஞ்சால் எனக்கு சுகம் தருவார்? அன்றைக்கு இயேசு ஜனங்களை சந்தித்து அற்புதம் செய்த போது அவங்க என்ன கொடுத்தாங்க இயேசுவுக்கு? ஏதாவது காணி கொண்டு வந்தாங்களா? தங்கத்தில், வெள்ளியில், அது வெள்ளியில் இது செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், தங்கத்தில் இது செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஏதாவது நான் தர்றேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஐயா நாங்கள் ஏழைங்க, தங்கத்திலலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, வேணா இரும்பில் செஞ்சுட்டு வரலாம், அது செய்கிறது கூட காசு வேணுமே. வெள்ளியில் வேணால் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், அது கூட காசு வேணுமே. நாங்கள் ஏழைங்க. இயேசுக்கு என்ன கொடுத்தா அற்புதம் செய்வார்? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? 2 குருடர்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு கண்ணு தெரியல, பிறவியிலேருந்து கண் தெரியல, கண் பார்வை வேணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இயேசு போயிட்டே இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இது இருக்குது. இயேசு போயிட்டே இருக்கிறார். சீஷர்கள் 12 பேர் கூட போகிறாங்க. அந்த 2 குருடர்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு கண் தெரியல, கண் பார்வை வேணும், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இயேசு அமைதியாக போகிறார். இயேசு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் ஏதாவது காணிக்க எதிர்பார்க்குறாரா? நம்ம ஏதாவது கொடுக்கணுமா அவருக்கு? நம்ம தர்ம இடத்தை சேர்த்து வச்சிருக்கோம்ல, அந்த பணத்தெல்லாம் கொடுத்துடலாமா இயேசுக்கு? எப்படியாவது சுகந்தாங்கன்னு கேட்கலாமா? பின்னாலே வர்றாங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அவங்க தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சீஷர்கள் இயேசுவை பார்க்குறாங்க. பாவாண்டவரே, கண் தெரியாத 2 பேர். சீஷர்கள் பரிதாபமாக பார்க்குறாங்க. இயேசு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அந்த குருடர்கள் வந்து நிற்கிறாங்க. இப்போ இயேசு கேட்கிறார், என்னை கூப்பிட்டுக்கிட்டே வர்றீங்க, கண் பார்வை வேணும் அப்படின்னு ஒரு சுகத்துக்காக என்னை தேடி வந்திருக்கிறீங்க. நான் ஒன்று கேட்பேன், உங்கள்கிட்ட அது இருக்குதா? நான் ஒன்று கேட்பேன், அது இருந்தால் தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நான் செய்வேன். என்னது? காசு கொடுக்கணுமா? பணம் கொடுக்கணுமா? வெள்ளி, பொண்ணு ஏதாவது கொடுக்கணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம். உங்க பொன்னையோ பொருளையோ காதுல கழுத்துல கிடக்கிற நகையையோ இயேசு கேட்கல. நீ வெள்ளியில கை செஞ்சுக்கிட்டு வா, தங்கத்துல காலு செஞ்சுக்கிட்டு வா, நீ குழந்தை மாதிரி இதை செஞ்சு கொண்டு வந்தா உனக்கு குழந்தை தருவேன். இது இயேசு கிடையாது. இயேசு அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிற தேவன். அவர் இலவசமாய் ஆசீர்வாதம் தருகிற ஆண்டவர். நீங்க அவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு கண்ணு தெரியல, நான் தங்கத்துல கண்ணு செஞ்சுட்டு வந்து நான் தந்துடுறேன், எனக்கு கண் பார்வை தந்துருங்க அப்படின்னு கேட்டா, இந்த உலகமே எனக்கு சொந்தம்டா, எல்லா தங்கமும் என் கையில் இருக்குது, பரலோகத்தையே தங்கத்தினால ஜோடிச்சு வச்சிருக்கிறேன், உன் தங்கத்தை கொடுத்து என் ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைக்கிறியா? உன் தங்கம் எனக்கு வேண்டாம், உன் வெள்ளி எனக்கு வேண்டாம், உன் சொத்து எனக்கு வேண்டாம். அது நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எனக்கு தேவையானது ஒன்னே ஒன்று, விசுவாசம். நீ உன் இருதயத்தில் என்னை விசுவாசிக்கணும். உன்னை சுகமாக்க என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறியா அப்படின்னு தான் இயேசு கேட்டார். இது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது இல்லை? ஏழைகள், பணக்காரங்க, தரித்திரர் எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒன்று தான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. ஒருத்தர் வீட்டில் 100 கிலோ தங்கம் இருக்கலாம், விசுவாசம் இல்லைன்னு அவன் பணக்காரன் கிடையாது. உங்க வீட்டில் 1 கிராம் கூட தங்கம் இல்லாம இருக்கலாம், இயேசு மீது விசுவாசம் வச்சீங்கன்னா நீங்க தான் பணக்காரங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம் நம்முடைய விசுவாசம். இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம். அவரால் என்னை குணமாக்க முடியும். ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, உங்களுடைய கண் பார்வையை கொடுக்க முடியும், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க உடனே சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பதில் சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. உடனே கண் பார்வை வந்து விட்டார், குருட்டு கண்கள் திறந்து விட்டது. இயேசு கிறிஸ்து கிட்ட அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. உருண்டு பிறண்டு அப்படியே உருண்டு தேவனுடைய கூடாரத்தை உருண்டு சுத்து, நீ உருளணும், அதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இயேசு கிட்ட அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. சட்டை கழட்டு, நீ சுத்திக்கிட்டு வா, காலில் செருப்பு இல்லாமல் நட, இதை குத்து அதை குத்து, ஒன்றும் தேவையில்லை. உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கிறியா மகனே மகளே, அவள் ரொம்ப சிம்பிள். இயேசுகிட்ட அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சிம்பிளாக பெற்றுக்கொள்ளலாம், கஷ்டமே கிடையாது. நீ ஏன் ஒன்றை குத்திக்கிற? நான் ஏன் சரீரத்தை சிலுவையில் குத்துவதற்கு ஒப்பு கொடுத்தது உனக்காக. நீ ஏன் உன்னை காயப்படுத்தி கொள்ளுகிற? உனக்காக நான் சிலுவையில் காலை குத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தேன், என் கைகளை குத்த ஒப்பு கொடுத்தேன், என் தலையில முள்முடியை வைத்து அழுத்த ஒப்பு கொடுத்தேன். உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி நீ குத்த வேண்டியதில்லை, நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்கிட்ட அற்புதம் பெறுவதற்கு நீ உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டியது இல்லை. விசுவாசித்தா போதும். இருதயத்தில் நீ சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசு குணமாக்கிடுவாரு, இயேசு எனக்கு கண் பார்வை தந்து விடுவார், இயேசு என் காதை திறந்து விடுவார், இயேசு என் குழந்தையை குணமாக்கி விடுவார், இன்றைக்கு இயேசு என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றி விடுவார். விசுவாசம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இல்லை. பாருங்க, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சாட்சி, சேலத்தில் ஒரு உபவாச ஜெபம் நடைபெற்றது. இதே மாதிரி 10,000 பேர் கூடி வந்தாங்க, ஹால் நிரம்பி வெளியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்றைக்கு எலியாவின் விசுவாசத்தை குறித்து நான் பேசிட்டு மக்களுக்கு ஜெபிக்கணும், தேசத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ ஜனங்களுக்காக ஜெபிக்க கூடாது, யாருடைய சுகத்துக்காகவும் நீ ஜெபிக்க வேண்டாம், அவங்களை ஜெபிக்க சொல்லு. அவங்க ஜெபம் பண்ணாலே நான் அற்புதம் செய்வேன், நீ ஜெபிச்சாதான் அவங்களுக்கு நான் அற்புதம் செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டா நான் அற்புதம் செய்வேன், ஏன்னா நான் அவங்களுக்காக சிலுவை சுமந்திருக்கிறேன், அடிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்களை கேட்க சொல். சரி ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படுகிற ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன், அதனால் நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன், உங்கள் சுகத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்கள் தான் ஜெபிக்கணுமா? வியாதி உள்ள இடத்துல கை வைத்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன், நீங்களே ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கவுங்க வியாதி உள்ள இடத்துலலாம் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு வாலிப மகள், பிறந்ததிலிருந்தே கண் பார்வை கிடையாது, பிறந்ததிலிருந்தே கண் பார்வை கிடையாது.
இந்த கண் பார்வை இல்லாதவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்து எம்ஏ முடிச்சுட்டாங்க. படித்த சகோதரி எம்ஏ முடிச்சுட்டாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, கிறிஸ்தவங்க கிடையாது. இந்த கண் தெரியாதவங்க பயன்படுத்துகிற குச்சி இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க நடந்து போவாங்க. பிறந்ததுலேருந்தே பார்வை கிடையாது, இப்படி தான் குச்சை வச்சு தான் போவாங்க. இந்த கூட்டத்துக்கும் அப்படியே வந்திருக்கிறாங்க, ஜனங்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டபோது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசு பிறவி குருடலுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், எனக்கும் பார்வை தருவார்னு சொல்லி தன்னுடைய கண்களில் கை வைத்து அவங்களும் ஜெபிக்கிறாங்க. இயேசுவே, எனக்கு கண் பார்வை வேணும், பிறந்ததுலேருந்தே எனக்கு 2 கண்ணும் தெரியல, நீங்கள் உலகத்தில் உலாவின நாட்கள் எத்தனை பேருக்கு கண் பார்வை கொடுத்தீங்கல்ல, எனக்கு கண் பார்வை கொடுங்க, என் கண்ணில் பார்வை வரணும்னு ஜெபிக்கிறாங்க. விசுவாசம். அவங்களுக்கு மோகலாசஸை தெரியாது, மோகலாசஸை தனியாக சந்தித்ததும் கிடையாது. கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க. ஒரு விசுவாசம், இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. இயேசுவே, எனக்கு கண் பார்வை தாங்க. 5 நிமிஷம் கண்ணில் கை வைத்து இயேசுவே இயேசுவேன்னு ஜெபிக்கிறாங்க. 5 நிமிஷம் முடிந்த பிறகு, ஜெபம் முடிந்த பிறகு கையை எடுத்தா கண்ணிலே பார்வை வந்திருந்தது. அல்லேலூயா. மேடைக்கு ஓடி வந்தாங்க சாட்சி சொல்ல, எனக்கு கண்ணு தெரியுது கண்ணு தெரியுதுன்னு ஓடி வந்து மேடையில் எல்லாருக்கும் மத்தியிலையும் சாட்சி சொன்னாங்க. பிறந்ததுலேருந்து எனக்கு கண் பார்வை, இதான் முதல் முறை உலகத்தை பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. நான் அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலை, அவங்க ஜெபம் பண்ணாங்க. இயேசு அற்புதம் செய்துட்டார். இயேசு யாரையுமே அற்பமாக நினைக்க மாட்டார். நீ ஜெபம் பண்ணலாம் அவனை கேட்க முடியாது, நீ மோகலாசிட்ட போ, மோகலாசை ஜெபம் பண்ணால் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீ ஜெபம் பண்ணுறியா மகளே, என்னை விசுவாசிக்கிறியா, உனக்கு அற்புதம் செய்கிறேன். மகனை, நீ என்னை விசுவாசித்து ஜெபம் பண்ணா உனக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம். வேதத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்கள், இயேசுவனிடத்தில் இந்த அற்புதம் பெற்ற எல்லாருமே விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 12 வருஷம் ஒரு பெண் வியாதிப்பட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, பணமெல்லாம் போச்சு, ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி பணம் தான் போச்சு, வியாதி சுகமாகலை. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு வந்து தொட்டாங்க, சுகமானதை உணர்ந்தார்கள். அந்த இயேசுடைய வல்லமை சரீரத்தில் இறங்கி சுகமானதை உணர்ந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி தொடுதலை உணர முடியும், இயேசுவின் வல்லமை நமக்குள் இறங்குவதை உணர முடியும், வியாதி நம்மை விட்டு விலகுவதை உணர முடியும். இப்போ சுகமாயிட்டாங்க, 12 வருஷ வியாதி. இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு என்ன சொல்றாரு, மகளே, வியாதியோடு வந்தியா, என் வல்லமையை பார்த்தியா, என் வல்லமையினால உன்னை சுகமாக்கிட்டேன் அப்படி சொல்லலை. உன் விசுவாசம், யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல். உன்னுடைய விசுவாசம் உனக்கு சுகத்தை கொண்டு வந்தது. நீ விசுவாசித்தல்ல, இயேசுவை தொட்டா நான் சுகமாயிருவேன், நீ விசுவாசித்தல்ல, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை தந்து விட்டது, சமாதானத்தோட போ அப்படிதான் இயேசு சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம். இன்றைக்கு இயேசுடைய வல்லமை என்னை தொடும், நான் சுகமாயிருவேன், என் கணவர் சுகமாயிருவார், என் குழந்தை சுகமாயிரும், என் மனைவிக்கு சுகம் உண்டாயிரும். நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன். ஜீசஸ் வில் ஹானர் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன். விசுவாசிக்கணும். 36வது வசனம் பாருங்க. அங்கே யவீரு என்ற ஒரு மனிதன், அவனுடைய குழந்தை மரண படுக்கையில் இருக்குது, 12 வயசு குழந்தை. அவர் இயேசு அழைச்சிட்டு வர்றான். இயேசுவே, நீங்கள் வந்து என் குழந்தை மேலே கை வைங்க, என் குழந்தை உயிர் பெற்று விடும், சுகமாயிரும் சொல்லி. அதனால் இயேசு வருகிறார். இப்போது தாமதம் ஏற்பட்டதுனால குழந்தை மரித்து விட்டது. வீட்டிலேருந்து செய்தி வருது, குழந்தை மரித்து விட்டது. இனி இயேசு வந்து என்ன பண்ண முடியும்? குழந்தை செத்து போச்சு இல்லை, உயிரோடு இருக்கும்போது வந்தால் சுகமாக்கிடலாம். இனி அடக்க ஆராதனை தானே செய்யணும், இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சுகமாக்கவே முடியாது, செத்து போச்சு, குழந்தை இறந்து விட்டது, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அடக்கம் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயேசு யவீருவை பார்க்குறார். யவீருடைய கண்களிலே கண்ணீர். ஒரே மகள் மரிச்சிட்டாளே, ஒரு 2 நிமிஷம் முன்னால் இயேசு வந்திருந்தேன், குழந்தை பிழைச்சிருக்குமே
அப்படின்னு அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம். இயேசு சொல்றார், எபிரு பயப்படாத, இன்னும் விசுவாசத்தை விட்டு விடாதே. Don't give up your faith. Jairus, don't give up your faith. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ என்ன கூப்பிட்ட போது என்ன சொன்ன? நீங்க வந்து கை வைங்க, என் குழந்தை பிழைத்துக் கொள்ளுன்னு சொன்னல. ஆமா, அந்த விசுவாசத்தை விட்டு விடாத. குழந்தை மரிச்சா என்ன, நான் கை வச்சா உயிரோட எழும்பும். உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. Don't give up your faith. இது முடியுமா முடியாதா, எனக்கு அற்புதம் நடக்குமா, நீ எதுக்கு சந்தேகப்படுகிறாய்? உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, அப்போ அற்புதம் நடக்கும்னு இயேசு சொல்லுகிறார். அப்ப அவர் எதிர்பார்க்கிற ஒன்று விசுவாசம், ஃபெய்த். இயேசுவின் மேல, அவருடைய வல்லமையின் மேல, அவருடைய அன்பின் மேல, அவருடைய சுகமளிக்கிற வல்லமையின் மேல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல வைக்கிற விசுவாசம். வாக்கு கொடுத்துட்டார், நான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு, இப்போ, நாளைக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும், இப்போ சுகம் உண்டாகும். உங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், அவிசுவாசம் இருந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் செய்ய முடியாது. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம் பாருங்க. இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத்தில் வந்தா அவர்தான் அங்கே தான் வளர்ந்தார். 30 வயசு வரைக்கும் இயேசு அங்கே தான் இருந்தார், தன் பெற்றோருக்கு உதவி செய்து கொண்டு. அவங்கெல்லாம் நினச்சா, இந்த இயேசு தான் நமக்கு தெரியுமே, இவன் என்னவோ இன்னைக்கு பெரிய அற்புதம் செய்கிறேன்னு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அற்பமாக பார்த்தாங்க. அதனால அந்த வசனம் வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவங்க எல்லாம் இயேசு அற்பமா நினைச்சாங்க, விசுவாசிக்கல. இயேசு அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். பார்த்தீங்களா? அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு சிலர் மேல கை வச்சு சுகமாக்கினார். சிலர் தான் அங்க சுகமானாங்க. வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல், அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு சிலர் மேல கை வைத்து இயேசு சுகமாக்கினதை அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல். நல்ல வசனத்தை கவனிங்க. இயேசுவால அற்புதம் செய்ய முடியவில்லை. He was unable to do miracle. அவரால் செய்ய முடியல. இயேசு வல்லமுள்ள தேவன் தானே, அற்புதம் செய்கிறவர் தானே, ஏன் செய்ய முடியல? அவருடைய அவிசுவாசம். அவங்க விசுவாசிக்காததுனால இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, அவிசுவாசம் கொண்டா உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது இயேசுவால். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறாரு. அப்ப நீங்க விசுவாசித்தால் தான் உங்களுக்கு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். சூழ்நிலையை பார்க்காதபடி அவருடைய வல்லமே நீங்க விசுவாசிங்க. எதை நான் விசுவாசிக்கணும்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவர் தாமே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று, நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசுவால் எப்படி அற்புதம் செய்ய முடியுது? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னா இப்படி அற்புதம் நடக்குது. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்தார். நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்பது தெரியும். இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து விட்டார். அதனால தான் அவரால் பாவத்தை மன்னிக்க முடிகிறது. வேற யாராலும் பாவ மன்னிப்பை தரவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க உங்க பாவத்துக்காக என்ன செய்தாங்க? இயேசு உங்களுடைய பாவத்துக்காக சிலுவை சுமந்து பலியானார். அதனால பாவத்தை மன்னிக்க முடிகிறது, பாவத்திலிருந்து விடுதலை தர முடிகிறது. அதே மாதிரி நம்முடைய நோய்கள் பலவீனங்களை இயேசு சிலுவையில சுமந்து விட்டார். இதை விசுவாசிக்கணும். நான் இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? ஆஸ்துமா வியாதி, இந்த எலும்புல வலிக்குது, நரம்புல வலிக்குது, வலி, அது வந்திருக்கிறீங்கல்ல, இந்த வலிய, இந்த ஆஸ்துமா வியாதிய, இந்த கேன்சர் வியாதிய 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சிலுவையில சுமந்து விட்டார். எதற்கு? உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக. எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்துட்டார். உங்களுடைய வலிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சிலுவையில். நீங்க அதை விசுவாசிக்கணும். இன்றைக்கு என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை அன்றைக்கு இயேசு சிலுவையில சுமந்து விட்டார், எனக்கு சுகம் கொடுப்பதற்கு. எப்படி சுகம் கொடுக்கிறார்? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம்.
ஏசாயா 53:4-5 பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப இயேசுவின் கையில தழும்புகள், ஆணி அடிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த தழும்பு இருக்கிறார். இயேசுவின் கையில இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷமாய் அவருடைய கையில தழும்பு இருக்கிறார். எதுக்கு அந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அந்த தழும்புள்ள கரத்தினாலே நம்மை தொடும் பொழுது அந்த தழும்பில் இருந்து வல்லமை இறங்கி நம்மை குணமாக்குகிறது. அதனால தான் அன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு தொடுதலை உணர்ந்த, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு, சுகமாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அது இயேசுவின் கரம். இயேசுவின் கரம் தொட்ட உடனே சுகம். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரர் வந்து சொன்னார், 18 வருஷம் எனக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, முதுகு தண்டில் பிரச்சனை. அதில் ஆப்ரேஷன் பண்ணால் ரொம்ப டேஞ்சர், நீங்கள் முடமாயிடக்கூடும், அதனால் சகித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரால் பாரமான எதையும் தூக்க முடியாது, பைக் ஓட்ட முடியாது, ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ராத்திரியில் படுக்கையில் ரொம்ப கஷ்டப்படுவார். 18 வருஷ வேதனை. கூட்டத்துக்கு வந்திருந்தாரா? நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன். பின்னால் நின்று கொண்டு இருந்தார் கூட்டத்தில். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க, இயேசு சுகந்தருவார்ன போது முதுகில் எப்படி கை வைக்கிறது? ஸ்பைனல் கார்டில். அதனால் இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே என் ஸ்பைனல் கார்டை தொடுங்க, முதுகு தண்டை தொட்டு குணமாக்குங்க, 18 வருஷமாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணினார். அப்போது ஒரு கரம் அவரை தொட்டதான். ஒரு கரம் அப்படி முதுகு அப்படி தொட்டதை உணர்ந்தார். திரும்பி பார்த்தார், யார் என்னை தொடுறாங்கன்னு. பின்னால் ஆளே இல்லை, அவர் தான் கடைசியாக நிற்கிறார். அவருக்கு பின்னால் ஆளே இல்லை. இப்போ யார் என்னை தொட்டாங்க? இப்போ பார்க்குறாரு, வலி இல்லை. குனிஞ்சு பார்க்குறாரு, நிமிர்ந்து பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு, வலி இல்லை. 18 வருஷமாக இருந்த வலி போய் விட்டார். அப்போதான் தெரிந்தது, இயேசு என்னை தொட்டு விட்டார். அல்லேலூயா. அவர் மேடையில் வந்து சாட்சி சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார், பிரதர், ஒரு கரம் என்னை தொட்டது, என் முதுகில் அப்படியே ஒரு கரம் தொட்டதை நான் பார்த்து உணர்ந்தேன், என்னால் உணர முடிந்தது. இயேசுவின் தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்களை தொட போகிறது. அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொட போகிறது. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்க போகிறது. வியாதி மறைஞ்சிரும். நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது அப்படிதான் சொல்ல, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு, வியாதி மறைஞ்சு போச்சு. அதில் இன்னொரு ஆச்சரியம், இயேசுடைய அன்பு எவ்வளோ பெருசு. ஒரு தாயார் ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்கிற போது அவனுடைய காலில் பிரச்சனை, கால் பாதத்துக்கு பக்கத்தில் அழுகி போன மாதிரி தோல் வியாதியில் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி வந்து கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. இயேசுவே தொடுன்னு ஜெபம் பண்ணுங்க, எங்கே கை வைக்க முடிஞ்சா அந்த இடத்துல கை வைங்க, அல்லது நெஞ்சில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அந்த தாயார் நெஞ்சில் கை வைத்து, என் காலில் எனக்கு பிரச்சனை, இந்த பாருங்கள் கால் அழுகி போயிருக்குது, இயேசுவே தொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு கரம் அவனுடைய காலை தொடுகிறது. அந்த பாதத்தில் ஒரு கரம் தொடுகிறது. யாரோ ஒரு ஆள் வந்து என் காலை தொடுறாங்களேன்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. யாரும் தொடலை, அவங்கவுங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் என்னை தொட்டது? இயேசுவின் கரம். அந்த புண் மறைந்து விட்டது, அழுகின அந்த நிலைமை மாறிவிட்டது, புது காலாய் மாறிவிட்டது. அவங்க மேடையில் வந்து சொல்கிறாங்க, ஒரு வயதான தாயார், ஒரு கிராமத்திலேருந்து வந்த தாயார், அவங்க சொல்கிறாங்க, கால் புதுசாக மாறிட்டு ஐயா பாருங்கன்றாங்க. நான் கேட்டேன், உங்கள் காலை தொட்ட மாதிரி இருந்துச்சா? ஆமாம், என் தலையில் கைப்படலை, என் காலை ஒரு கரம் தொட்டது. யார் தொட்டாங்க? இயேசு. ஐயா யோசித்து பாருங்க, எனக்கு காலில் வியாதி அப்படின்னு யாரையாவது என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா நான் தலையில் தான் கை வைத்து ஜெபம் பண்ணுவேன். என் பாதம் அழுகி இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா நான் தலையில் எண்ணெய் பூசி தலையில் கை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். நம்ம குனிஞ்சு கால் அவ்வளோ ஈஸியாக தொட மாட்டோம். ஆனால் ஒரு ஏழை தாய் கால் அழுகி இருக்குது, இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொன்னால் இயேசு வந்து, யோசித்து பாருங்க, அவர் தலையில் கை வச்சிருந்தாலே வியாதி சுகமாயிரும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அவர் தரையில் உட்கார்ந்து குனிந்து அந்த தாயினுடைய காலை தொட்டு குணமாக்குகிறார். இப்படி ஒரு கடவுளை பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு ஆண்டவரை பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு அற்புதமான தேவன் அவர். மனிதர்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் அவர். அதுக்கு தான் அவருடைய தழும்புகள். நான் உன்னை தொடுகிறேன், I will touch you and I will heal you. ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு வியாதி, நான் அந்த வியாதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன், என் மனைவி சொல்லிட்டா உன் கூட என்னால் வாழ முடியாதுன்னு போயிட்டா. அந்த சகோதரன் வியாதிப்பட்டதுனால கூட வாழ வந்த மனைவி தூர போயிட்டாங்க. ஆனா இயேசு உங்க பக்கத்துல வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை தொட்டு குணமாக்குகிறேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். அதுக்கு தான் நான் சிலுவையில் என் கை ஆணிடிக்கு ஒப்பு கொடுத்தேன். நீங்க விசுவாசிங்க,
அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன். அவருடைய தழும்புள்ள கரம் என்னை தொடுன்னு விசுவாசிங்க. இன்றைக்கு இப்போ அவருடைய கரம் நீட்டப்பட்டு விட்டது. அவருடைய தழும்புள்ள கரம் நீட்டப்பட்டு விட்டது. உங்க பக்கத்தில் அவர் உலாவி உங்களை தொட போகிறார். உங்களை தொட போகிறார். அவருடைய கரம் உங்களை தொட போகிறது. இன்றைக்கு அவருடைய தொடுதலை உணர போறீங்க. அவர் தொட்ட உடனே வியாதி மறைந்து விடும். அவர் தொட்ட உடனே உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகள் புதிய உறுப்புகளாய் மாறிவிடும். நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்த போது இருதயம் வீங்கி விட்டது. ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட். டாக்டர் சொல்லிட்டாங்க, இருதயம் கம்ப்ளீட் டேமேஜ், இனி ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு எங்கள் வீட்டுக்குள்ள வந்தார். அவருடைய கரத்தினாலே என்னை தொட்டார். அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் தொட்டவுடனே என் இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இருதயம் புதுசா மாறும். குருட்டு கண்கள் திறக்கப்படும். செவிட்டு காதுகள் திறக்கப்படும். கேன்சர் மறைந்து விடும். சப்பானிகள் நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சரீரத்தில் நோய் மறைந்து விடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா எழுந்து நில்லுங்க. இயேசுவனுடைய மனதுருக்கம், இயேசுவனுடைய அன்பு, இயேசு கல்வாரி சிலுவையில் உங்களுடைய நோய்களை சுமந்து விட்டார், பலவீனங்களை சுமந்து விட்டார். உங்களுக்காக கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புள்ள கரத்தினால் அவர் உங்களை தொட போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. அப்படியே கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் கண் முன்னால நிறுத்துங்க. இயேசுவை மாத்திரம் கண் முன்னால நிறுத்துங்க. மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை மறந்துருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துருங்க. அற்புதம் செய்கிற இயேசு உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். மகளே, நான் உன்னை சுகமாக்க வந்திருக்கிறேன். மகனே, நான் உன்னை சுகமாக்க வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய நோய்களை விலக்கி நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்காக சிலுவையில் என்னை பலியாய் நான் கொடுத்திருக்கிறேன். என் கரங்களிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன். முதலாவது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய வலிகள், என்னுடைய கேன்சர், என்னுடைய ஆஸ்துமா, என்னுடைய எலும்பு நரம்பு பிரச்சனை, எல்லா நோய்களையும் சிலுவையில் சுமந்து விட்டீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் என்னை தொட்டால் சுகமாக்கி விடுவேன். இன்றைக்கு நோய்களை விலக்குவேன்னு சொன்னீங்களே, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இப்போ எனக்கு ஆரோக்கியம் வேணும், சுகம் வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரோட பேசுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கு சுகம், இன்றைக்கு எனக்கு விடுதலை, இன்றைக்கு எனக்கு அற்புத சுகம், இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியம், இன்றைக்கு என் மனைவிக்கு சுகம், இன்றைக்கு என் கணவருக்கு சுகம், இன்றைக்கு என் குழந்தைக்கு சுகம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.